வணக்கம். இப்போ நம்ம பணம் 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 பணத்தை தேடி ஓடுறவங்களுக்கான ஒரு சிறு பதிவு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இதில் நியூஸ் பார்த்தேன். அதில் ஒரு குடும்பமாக போனவங்க, அம்மா அப்பா 2 பிள்ளைங்க, கார் டிரைவர். போனவங்க ஆக்சிடெண்ட் ஆகி மொத்தமாக இறந்து போயிட்டாங்க. அவங்க அந்த காருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பவுனும் என்னமோ நகை இருந்துருக்கு. நகையே 50 பவுனுக்கு மிடிக்க இருந்திருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது என்னென்னு, அவங்க நிறையா ஒரு பணக்காரவங்கள தான் இருந்திருப்பாங்க. நிறைய சொத்து வீடு வாசல் எல்லாம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபேமிலி மொத்தமாக டோட்டலாக அவங்க மொத்தமாக இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பணம் காசு இதெல்லாம் எங்கே போக போகுது, என்ன பண்ண போதோ அது தெரியல. இப்படி எல்லா பணமும் எல்லா நகையும் எல்லாம் வச்சுருக்கிறவங்க ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. குடும்பமாக மொத்தமாக காலி. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஏன் நடக்குதுன்னா, இந்த பணத்தை நல்ல முறையில் சரியான முறையில் யாருமே சம்பாதிக்க முடியாது. இப்போ உள்ள காலத்தில் பணம் சம்பாதிக்கணுன்றது பணம் சம்பாதிக்கும்போது ஒரு 10 தவறுகள் செஞ்சால் தான் பணத்தவே சம்பாதிக்க முடியும். நிறைய பேரோட வைத்திய செலவு கொடுத்துக்கிட்டா தான் பணமே சம்பாதிக்க முடியும். அப்படி விழுந்து விழுந்து போகிறது தான் இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு போக முடியும். நல்ல முறையில் பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது யாராலையும் முடியவே முடியாது. சரிங்களா? நல்ல முறையில் யாராலையும் பணம் சம்பாதிக்கவே முடியாது. சரியே அப்படியேனாலும் இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கிறாங்களே, அந்த சம்பாதிக்கிற பணத்தை ஒரு 1% தானம் கொடுக்கணும். சரிங்களா? ஒரு இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, சம்பாதிக்கவே முடியாதவங்களுக்கு தானம் கொடுக்கணும். 100 ரூபானா ஒரு 10 ரூபாயாவது கண்டிப்பாக கொண்டு கொடுக்கணும். அந்த கணக்கையாவது நம்ம நிறைவேற்றணும். சம்பாதிக்கும் போதாவது யார் இதுலையாவது விழுந்து சம்பாதிக்கிறோம், அதை சேமிப்பில் வைக்கும் போதாவது ஒரு 10% நம்ம பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இது இந்த பாவம் புண்ணியம் இருக்கிற இந்த காலத்தில் நான் சொல்லப்படுற ஒரு விஷயங்கள். இதை சரியான முறையில் கணக்கு கொடுத்து இல்லாதவங்களுக்கு 1-2 கொடுத்து நம்ம பணத்தை கொண்டு போனோம்னா ஓரளவுக்கு நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அசம்பாவியம் நடக்காமல், உயிர் சேதம் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்ந்துக்கலாம். சரியான முறையில் சரியாக பணத்தை பிறருக்கு கொடுத்தோம்னா நல்ல முறையில் வாழ்ந்துக்கலாம். இல்லை நம்ம தனக்குத்தான் சேர்த்து வச்சோம்னா இது இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி மக்களை கொன்றும். வீட்டில் ஒருத்தவங்களை கொள்ளணும், இல்லைன்னா 2 பேரை கொள்ளணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊனமற்றவங்களை ஆக்கி விட்டுரும், இல்லை இப்படி கொத்தா பிடிக்கிட்டு போயிடும். அதனால் பணம் சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் இல்லாதவங்களுக்கும் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் பணம் நிறைய வச்சுருக்கிறவங்க சேர்த்து வைக்காதீங்க. இப்போ காலம் கடைசி காலம். அதாவது என்னென்னா, பாவமும் அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? பாவமும் அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. கடவுளோட வருகையும் கிட்டத்தில் வருது. அப்போ அவரோட வேலையும் அவரோட பவரும் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. இதுக்கு மத்தியில் மாட்டி கிடக்கிறது நாம தான். சரிங்களா? இதுலேருந்து நம்ம எப்படி தப்பி பிழைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு தான் கடவுள் நம்மளுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நமக்கு தரார். சரிங்களா? இதை பண்ணுங்கள் உங்களை மீட்கிறதுக்கு நான் மீட்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்கிறார். அந்த பாவம் என்ன செய்யுது, கடைசி காலம்னும் போது அதனுடைய வேலையை அதிகமாக செஞ்சு முடிந்த அளவுக்கு மக்களை சேதப்படுத்தி மக்களை தன் வசைக்கில் வச்சு மரித்து போக வைக்க அது அதனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்க போகுது. அதனால் இதைத்தான் மாற்றுறதுக்கு கடவுளோட பவர் செயல்பட ஆரம்பிக்குது. இப்படி பண்ணாதீங்க, பணம் இருக்கிறவங்க தயவு செய்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க, பணத்தை கையில் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பணத்தை முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு கொடுத்துருங்க. நிலம் இல்லாதவங்களுக்கு, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்க. பெண்கள்லாம் ட்ரெஸ்ஸுகளெல்லாம் ரொம்ப ஆபாசமாக போட்டு சுற்றாதீங்க, அது ஒரு மோசமான பாவம், அது எதையாவது ஒன்று ரொம்ப மோசமாக பண்ணி பெண்களை அழிச்சிரும். இப்படி ஒரு பொய் ஃப்ராடு, அவதூறு, மனசை காயப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் பாவத்தின் செயல். அதை முடிந்த அளவுக்கு மாற்றுங்க, அதெல்லாம் மாற்றி தூர விரட்டுங்க. அப்போ தான் நீங்கள் பாவ விமோசனமாகி நல்ல ஒரு உலகத்துக்குள்ளே போக முடியும். அப்படின்றது தான் இப்போ கடவுள் சொல்லிகிட்ருக்கிறார். சரிங்களா? தன்னைத்தானே மாற்றிக்கோங்க, மாற்றுறது தான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. மாற்றினாலே போதும். அவருக்கு பெருசாக நீங்கள் ஒரு வணங்குதல், வேண்டுதல், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுறதுனா கடவுள்கிட்ட எதுவுமே கிடையாது. தன்னை நம்ம மாற்றி ஒரு நல்ல ஒரு மனிதனாக மாறினாலே போதும். நீங்கள் விடுதலை ஆக்குறதுக்கு அதுதான் ஒரு வழி. அதை தவிர வேறு வழியே கிடையாது.
ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாமே இனிமேல் நடக்க போகும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் பற்றி புரியும். இப்போ நான் சொல்கிறது ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். இன்னும் வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்குது, கடைசி காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது வந்து என்னென்ன ஆட்டம் ஆடுன்றது சொல்ல முடியாது. அதுலேருந்து தப்பி பிழைக்கணும்னா கொஞ்சம் நான் பேசுகிறத கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க, சரிங்களா? கடவுள் இதை சொல்லுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? அவர் எதையுமே சொல்லாமல் டோட்டலாக அழிச்சிட்டு போகிற மனிதன் கிடையாது. அவர் கடவுள். அவரோட பிள்ளைங்களை காப்பாற்றணுன்ற ஒரு இது அவருக்குள்ளே இருக்கும். அதனால் பாவத்தில் யாரும் அழிஞ்சிடக்கூடாது, பாவத்தில் எல்லோரும் அழிஞ்சிடக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே புதிய உலகத்துக்குள்ளே வரணும். இத்தனை பேர் தான் வரணும்னு நிறையா ஒரு இதில் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கடவுள் எல்லாருமே நல்ல உலகத்துக்குள்ளே வரணுன்றது தான் கடவுளோட ஆசை. அவர் பெரிய கடவுள். அவர் எவ்வளோ வேணாலும் படைக்க முடியும், சரிங்களா? என்ன வேணாலும், எவ்வளோ மனிதர்கள், எவ்வளோ உலகங்கள், மனிதனுக்கு தேவையான என்னென்ன எல்லாமே கடவுளால் கொடுக்க முடியும். அவர் அவ்வளோ பவர் பெற்றவர், சரிங்களா? அதனால் மக்களை காப்பாற்றி நல்ல ஒரு வழிகளை வைக்கணுன்றது அவரோட எண்ணமே, சரிங்களா? அதுக்காகத்தான் இப்போ முன்குறிப்பாக என்கிட்ட சொல்லி இதை சொல்லு மக்கள் வெளியில் வரட்டும், பாவத்துக்குள்ளேருந்து வெளியே வரட்டும் அப்படின்ற ஒரு இதுதான் கடவுள் என் மூலியமாக சொல்லிகிட்டு இருக்கார், சரிங்களா? இதை கேட்டு நல்லபடியாக என்னன்றதை கொஞ்சம் உணர்ந்து நம்மளை நாம் விடுவிச்சுக்கிறோம், சரிங்களா? நம்மளை நாம் விடுவிச்சா போதும், நம்ம இப்போ காக்கப்பட்டுருவோம். இந்த உயிர் சேதம் இதெல்லாம் இல்லாமல், யாரும் மரணமாகாமல், மெயினாக மரணம் அதை தடுக்கணும். அதுக்கு இப்போயே கடவுளோட செயல்பாடு இருக்குது. நம்புகிறவங்க இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள் ஆமான்னு உண்மை நம்புனா, இப்போ ஒரு தடவைக்கு 4 தடவை இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஆமான்ற அந்த சிந்தனை உங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட கடவுளோட பவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் சரியான முறையில் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ உங்களை மரணம் நெருங்காது. மரணம் கிட்டத்தட்ட நெருங்காது. அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்மளோட சிந்தனைகளை உண்மையாக தெளிவுபடுத்தி, ஆமாம் இது உண்மைதான் அப்படின்றத அறிஞ்சு உங்களை நீங்கள் மாற்றினா போதும், சரிங்களா? நீங்கள் யாருக்கும் எதுவும் செய்யலாம் வேண்டாம். உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதும். நாம் ஒரு பெரிய நல்ல ஒரு உலகத்துக்குள்ள கண்டிப்பாக போக போகிறோம், ஓகேங்களா?